எண்ணி 2 நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் தாவைக்குவில வந்து இணைவார்கள் என்றும் பிடிக்காத ஒரு பெண்ணை அழைத்து ரூமில் அடைத்து வைத்து கட்டாய கல்யாணம் செய்தது போலத்தான் திமுக காங்கிரஸ் கூட்டணி அமைந்துள்ளது என்று ஆதவ அர்ஜுனா பேசியிருப்பது மிகுந்த அதிர்வலைகளை அரசியல் வட்டாரத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு மற்றும் அதன் அண்டை மாநிலங்களாக இருக்கக்கூடிய புதுச்சேரி, கேரளம், மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தொகுதி பங்கீடு, வாக்குறுதிகள், பிரச்சாரங்கள் ஆகியவற்றால் அரசியல் களம் சூடுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த நிலையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஒருபுறம் தொகுதி பங்கீடும் இறுதி செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி தாவைக்குவுடன் கூட்டணிக்கு போய்விடுமோ என்ற பேச்சுக்கள் அரசியல் வட்டாரத்தில் இடம்பெற்றது. இந்நிலையில் ஆதவ அர்ஜுனா 2 நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் சிலர் தாவைக்குவில் இணைவார்கள் என்று குட்டையை கிளப்பியிருக்கிறார். சென்னையில் நடைபெற்ற தாவைக்கு கூட்டத்தில் பேசிய ஆதவ அர்ஜுனா, புதுச்சேரியில் திமுக என்ன ஆளும் கட்சியா? உங்களுக்கு அங்கு எத்தனை எம்எல்ஏக்கள் உள்ளனர்? அங்கு காங்கிரஸ் தானே பெரிய கட்சி, அவர்கள் தானே முதலமைச்சர் வேட்பாளர். கடைசி வரை வேட்புமனு தாக்கல் கூட செய்யவில்லை. புதுச்சேரி நாராயணசாமிக்கு திமுகவும் டெல்லி லாபியும் மட்டும்தான் தெரியும். கள அரசியல் அவருக்கு ஒன்றும் தெரியாது. கண்ணை திறந்தாலும் மூடினாலும் திமுக மட்டும்தான் அவருக்கு தெரியும். 2 தேர்தல்கள்ல காங்கிரஸ் அங்கு படுதோல்வி அடைய வைத்தார். 2026 தேர்தல்ல நாராயணசாமிக்கு வாய்ப்பே வழங்கவில்லை. திமுக அவரை முற்றிலுமாக ஏமாற்றிவிட்டது. பாஜகவுடன் இணைந்து திமுக சூழ்ச்சி செய்து அங்கு காங்கிரஸை ஒழித்தது. இதனால காங்கிரஸ் கட்சியினர் சுயமாக வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டனர். ஜெகத் ரட்சகன் மீது அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு. அவரை பாஜக தான் அனுப்பியது. அதனால இன்றைக்கு காங்கிரஸ் நடுத்தரவில் நிற்கிறது. அங்கு நாராயணசாமியை போல தமிழ்நாட்டில் ப. சிதம்பரம் இருக்காரு. காங்கிரஸ் கட்சியின் ஒட்டுமொத்த பொதுச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்களும் தாவைக்கு வாசல் முன்பு நிற்கிறார்கள். திமுக குதிரை மீது ஏறிக்கொண்டு மாற்றம் வரக்கூடாது என நினைத்தோம். ராகுல் காந்தியும் விஜய் மீதுதான் அன்பு வைத்துள்ளார். ஆனால் இங்க இருக்கக்கூடிய வயதானவர்கள் பெட்டி வாங்கி கொண்டு அடமானம் வைத்து விட்டனர் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் புலம்புகிறார்கள். இன்னும் 2 நாட்கள்ல காங்கிரஸ் கட்சியின் முக்கியமான நிர்வாகிகள் தாவைக்குவில ஐக்கியமாக போகிறார்கள். பிடிக்காத ஒரு பெண்ணை அழைத்து ரூமில் அழைத்து கட்டாய கல்யாணம் செய்தது போலத்தான் இன்றைய திமுக காங்கிரஸ் கூட்டணியும். எம்ஜிஆர், ஜெயலலிதாவுக்கு பிறகு திமுக மற்றும் டெல்லி இருவரையும் ஒரே நேரத்தில் எதிர்பார்க்கின்ற தலைவர் விஜய் மட்டும்தான். இதே நிலை நீடித்தால் சிதம்பரமும் ஒளிந்து காங்கிரஸ் கட்சியும் காணாமல் போய்விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நாங்கள் அனுபவசாலிகள், எங்களுக்கு பொருளாதாரம் தெரியும் என்று கதையாக விடுவார். ஆனால் காங்கிரஸை வளரவே விடமாட்டார். திமுக தங்களின் கூட்டணி கட்சிகளுடன் எப்படி டீல் முடிக்கிறார்கள்? பாஜகவிலிருந்து திமுகவுக்கு வந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா. அதுவே 8 வருடங்களாக கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு 5 தொகுதிகள் தான் வழங்கி இருக்கிறாங்க அப்படின்னு சாடியிருக்காரு. இவர் சொல்வது போல உண்மையாகவே கூட்டணி கட்சிகளை திமுக வளரவிடாமல் தடுத்து நிறுத்துகிறதா? இந்த கேள்விக்கான பதிலை நீங்களே கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.